பிரைஸ் தி லார்ட். கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. எல்லாரும் எப்படி இருக்கிறீங்க? நீங்கள் எல்லாரும் சந்தோஷமாக இருப்பீங்கன்னு கர்த்தருக்குள்ள நான் விசுவாசிக்கிறேன். இந்த மாதத்திலும் தேவதத்த வார்த்தை என்னவென்று சொன்னால், ஆதியாகம புஸ்தகத்தில் 26ஆம் அதிகாரம் 22ஆம் வசனம் நமக்கு இப்படியாய் சொல்லுகிறது. அப்பொழுது அவன், நாம் தேசத்தில் பழுகும்படிக்கு இப்பொழுது கர்த்தர் நமக்கு இடம் உண்டாக்கினார் என்று சொல்லி அதற்கு ரெகப்போத் என்று பெயரிட்டான். இது தேவ ஜனமே. இதுல ஈசாக்கை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது. ஈசாக்கு பஞ்ச காலத்துல விதை விதைத்த பொழுது கர்த்தர் நூறத்தனியான ஆசீர்வாதத்தை கர்த்தர் கட்டளையிட்டார் பாருங்க. அதாவது நம்ம சூழ்நிலைகளை பார்க்கப்படாது, உலகத்தின் காரியங்களை நம்ம பார்க்கக்கூடாது. தேவனையும் தேவ சமூகத்தையும் தேவ பிரசன்னத்தையும் நம்ம நாடும் பொழுது கர்த்தர் நூறத்தனையான ஆசீர்வாதத்தையும் தருவாரு. அவருடைய வேலையாட்கள் துறவு தோன்றின இடங்களில் எல்லாம் கர்த்தர் நீரோற்றியை உண்டு பண்ணி அவனை ஆசீர்வதித்ததை நம்ம பார்க்கணும். இந்த மாதத்திலும் நம்முடைய தேவைகள் எல்லாம் கர்த்தர் நிறைவேற்றி, சூழ்நிலைகள் எப்படி இருந்தாலும் நமக்கு ஆசீர்வாதத்தை தந்து அவர் வழிநடத்த வல்லமை உள்ளவராக இருக்கிறார். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. கண்களை மூடி ஜெபிக்கலாமா? நல்ல ஆண்டவரே, இந்த நல்ல புதிய மாதத்துக்காக நன்றி செலுத்துகிறோம். நாங்களும் ஆண்டவரே, தேவ ஜனங்களும் ஆண்டவரே, தேசத்துல பழுகி பெருகும்படிக்கு கர்த்தர் இப்பொழுது இடமுண்டாக்கினார் என்று சொல்லி அதற்கு ரெகபோத் என்று பெயரிட்டான் என்று நாங்கள் பார்க்கிறபடி கர்த்தர் தாமே ஆண்டவரே, உடைய பிள்ளைகளை தேசத்தில் பழுகி பெருகும்படி ஆண்டவரே, குறைவுகள் எல்லாம் கர்த்தர் நிறைவாக்குங்க. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன், ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென், ஆமென். God bless you.